தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரட்சிப்பின் மகிழ்ச்சி. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இயேசு கிறிஸ்து தாம் பிறந்து வளர்ந்த ஊராகிய எருசலேமுக்கு பவனியாக வரும் நாளைத்தான் குருத்தோலை ஞாயிறு என்கிறோம். அந்நாளை நினைவு கூறும் விதத்தில் ஒவ்வொரு வருடமும் ஈஸ்டருக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையை உலகமெங்கும் நினைவு கூறுதலாக கொண்டாடுகின்றனர். குருத்தோலை பரிசுத்தத்திற்கும் தாழ்மைக்கும் செழுமைக்கும் அடையாளமாக உள்ளது. எருசலேமுக்குள் நுழைவதற்கு முன்பு இயேசு தம்முடைய 2 சீஷர்களை அழைத்து எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் கட்டியிருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து வாருங்கள் என்கிறார். யாராகிலும் ஏதாகிலும் சொன்னால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று கூறுங்கள் என்று கூறி அனுப்புகிறார். கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் நம்மை கட்டவிழ்த்து என்னையும் இரட்சியும் என்று ஆர்ப்பரித்து பாடும்படி நம்மை அழைக்கவே இயேசு பவனியாக வருகிறார். பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வியாதியின் கட்டுகள், மரணக்கட்டுகள், வறுமையின் கட்டுகள், இல்லாய்மையின் கட்டுகள், ஏமாற்றத்தின் கட்டுகள், இப்படி கூறிக்கொண்டே போகலாம். பிரியரே, நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நம்மை உலகம் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும். இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போமா? இயேசு கழுதைக்குட்டியின் மீது பவனி வருகிறார். என்ன மகிழ்ச்சி பாருங்கள்! அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். தாழ்மையை நமக்கு கற்பிக்கும்படியாகவே கழுதையை தெரிந்து கொண்டார். யாருமே விரும்பாத, கவனிக்காத, விசாரிக்காத, அதிக பாரங்களை ஏற்றி கொடுமைப்படுத்தும் இந்த விலங்கை தெரிந்து கொண்டார். இயேசு கழுதையின் மேல் ஏறிய போது கழுதைக்கு என்ன மேன்மை, என்ன விசாரிப்பு! ஆடைகளையும் மரக்கிளைகளையும் விரித்து பாடி, ஓசன்னா ஓசன்னா, எங்களையும் ரட்சியும், எங்களையும் இப்பொழுதே ரட்சியும் என்று ஊர் மக்கள், சிறியவர் பெரியவர், ஊனர் முடந்தர் அனைவரும் கம்பியிருக்கின்றனர். நம்மை யார் நேசிக்காவிட்டாலும், யார் விசாரிக்காவிட்டாலும் நம்மை விசாரிக்க ஒரு ராஜா இருக்கிறார். அவர் நமக்குள், நம்மோடு இருந்தால் நமக்கும் மேன்மைதான், களி கூறல்தான், கம்பீரன்தான். இன்று ஒப்பு கொடுப்போமா? நம்பிக்கையின் சிறைகளை அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கோவி அழைக்கிற அன்பரின் பாதத்தில் பணிவோமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வருடத்திலும் கூட எங்களுடைய இரட்சிப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் ஒரு விசை கூட பரிசுத்தமாக்கப்பட்டு தாழ்மையோடு செழுமையோடு வாழ உதவி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.